Okay, multiple inheritance in Java is important concept. ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா லைக் இதோட ப்ராசஸே எனக்கு எப்படி இருக்கணும்னா மல்டிபிள் செக்டார்ல இருக்கும். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் a class inherits properties from more than one parent class. எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் இருக்காது, மல்டிபிள் பேரண்ட் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது வந்து ப்ரீவியஸா பார்த்த எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லயும் ஒரு பேரண்ட் இருக்கும், சைல்டு நிறைய இருக்கும். லாஸ்டா பார்த்ததுல நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு பேரண்ட் தான், மல்டிபிள் சைல்டு கூட என்ன பண்றேன் வேல்யூ அசைன் பண்ணி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணேன். ஸோ நான் கொடுத்த டாஸ்க்ல ஸோ இங்க என்ன பண்றேன்னா லைக் எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் இல்லாம மல்டிபிள் பேரண்ட் மல்டிபிள் கிளாஸஸ், ஸோ அந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகுறதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு என்ன சப்போர்ட் ஆகாதுன்னா ஜாவால சப்போர்ட்டே ஆகாது. ஸோ இட் டைனமிக், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு 10 பேரண்ட் இருக்காங்க, ஒரு 10 சைல்டு இருக்காங்க, எது எது கூட கனெக்ட் பண்றதுன்னு நம்ம ஐடியா இருக்காதுல்ல. ஸோ அந்த 10 பேரண்ட்டுமே எனக்கு என்னவா இருக்கும், ஏதோ ஒரு பேரண்டோட சைல்டா தான் இருக்கும். லைக் கனெக்ஷன் இந்த மாதிரி என்ன ஆகும், டைமண்ட் ஷேப்ல கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அது டைமண்ட் ஷேப்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் வைஸ் ஜாவா என்ன ஆகாதுன்னா சப்போர்ட் ஆகாது. நோட் தி பாயிண்ட், டென்ஸ் யூசிங் classes because of the diamond problem. என்ன problem? It is called as a diamond problem. For example, class A, okay va, class B, class C, it will be like diamond. கீழ வந்து class D. இப்போ class A க்கு ரெண்டு சைல்டு, யார் யாரு, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி. அப்ப கிளாஸ் டி வந்து எனக்கு என்னது, ஏதோ ஒன்னோட சைல்டா இருக்கும். அப்ப எனக்கு ரெண்டு பேரண்டா இருந்தாதான் எனக்கு என்ன ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அப்ப ரெண்டு பேரண்ட் யாருன்னா ஒன்னு கிளாஸ் பியும் இன்னொன்னு கிளாஸ் சியும் தான் எனக்கு என்னது டியோட பேரண்ட். ஸோ இது அப்படியே டைமண்ட் ஷேப்ல அக்கர் ஆகுறதுனால எது எது கூட அசைன் பண்றன்ற கான்செப்டே நமக்கு என்ன ஆகாதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. மோர் ஓவர் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ்டென்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட். இட் இஸ் a common thing to inherit the class. ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு சைல்டு கிளாஸை இன்ஹெரிட் பண்றதுக்கான ஒரு கீவேர்ட். அப்போ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா அதுல இருந்து ஒர்க்கு கொஞ்சம் என்ன பண்ணுது, ஹோல்டு பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. எக்ஸ்டெண்ட் பண்ணதுன்னா அதானே அர்த்தம், லைக் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் நான் என்ன பண்றேன், ஐ வில் பி எக்ஸ்டெண்ட், இன்னும் கொஞ்சம் அதிகமா மாத்துறேன்னு அர்த்தம், அதானே அர்த்தம். அப்போ நான் ஆல்ரெடி இருக்க ப்ராசஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன்னா அப்ப எனக்கு ப்ராசஸ் என்னன்னு தெரியணும்ல, யார் எக்ஸாக்டான ஏ கிளாஸ், யார் எக்ஸாக்டான பி கிளாஸ், யார் இது ரெண்டு பேர்ல பேரண்ட்னு தெரிஞ்சாதானே என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனை மேக் பண்றது தான் என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் அ டைமண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணதா யார் உள்ள வராங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்படியே அதை ஓவர் கம், அதில் நடக்கிற டைமண்ட் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணதான் இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஜாவா சப்போர்ட் இட் யூசிங் இன்டர்ஃபேஸ். எப்படி சப்போர்ட் ஆகும்னு கேட்பாங்க. சம் அதர் இன்டர்வியூஸ் யூ கோ அண்ட் அட்டெண்ட், தே ஆஸ்க் ஏன் வந்து ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு கேட்டா நீங்க இந்த டைமண்ட் ப்ராப்ளம் அக்கர் ஆகிற விஷயத்த சொல்லலாம். தென் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டா இட் யூசிங் டு சப்போர்ட் இன்டர்ஃபேஸ். அப்ப இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு நோட் பண்ணுங்க. An interface in Java is a blueprint of a class. It contains only abstract method by default and constant. It is used to achieve %% abstraction.
simple definition, interface equal to collection of method declaration. Collection of method declaration. ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது லைக் என்னோட பேரண்ட் சைல்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ அதையே நான் முன்னாடியே கலெக்ட் பண்ணி எசென்ஷியல் டேட்டா மட்டும் ப்ரெசென்ட் பண்ணேன்னா எனக்கு இன்னரேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, லைக் ஃப்ரம் யோர் சைட் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன்? ஓகே, நெக்ஸ்ட் வரதுல வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான் என்ன பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் ஓப்ஸ் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து எனக்கு என்னன்னா, ஸோ எசென்ஷியல் டேட்டா மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணும். அன்வான்ட் டேட்டாலாம் என்ன பண்ணுவோம்னா ஹைட் பண்ணிட்டு எசென்ஷியல் டேட்டா மட்டும் என்ன பண்ணும், ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ்ல அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளாஸ் கிட்ட இருந்து எனக்கு என்ன கலெக்ட் பண்ணும், மல்டிபிள் லைக் பிஹேவியர் தான் என்ன பண்ணும், பிஹேவியர் அண்ட் மெத்தட்ஸை தான் என்ன பண்ணணும்னா வாங்கும். ஸோ அதை நான் அப்ஸ்ட்ராக்ட் வச்சுட்டு முன்னாடியே வாங்கிட்டேன்னா ஓகேவா, அப்ப நான் வந்து என்ன பண்ண வேண்டாம், எக்ஸ்டெண்டே பண்ண வேண்டானே, வாங்கிட்டனாலே போதும். ஸோ தட் வைஸ் நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, லைக் இன்னரிட்டன்ஸ்ல இந்த இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை யூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ மல்டிபிள் இன்னரிட்டன்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் என்ன பண்றேன்னா இன்டர்ஃபேஸ்ன்றதை யூஸ் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்டிங் மாதிரி தான். ஸோ எல்லா காம்போனண்ட்டும் ஒரு கனெக்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்ன பார்த்தோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னா இருந்தா தானே கிளாஸ், அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸே நடக்கும். அடுத்து என்ன பார்த்தோம், டைரக்டா இன்னரிட்டன்ஸ் தான் என்ன பார்த்தோம். அப்ப அங்க மெயினா ஒர்க் ஆகுது கிளாஸஸ். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் இன்னரேட் பண்றேன். அப்ப அதுக்குள்ள இருக்க மெத்தட் அண்ட் பிஹேவியர் எனக்கு என்ன ஆகுது, இன்னரேட் ஆகுது. இப்ப அடுத்து என்ன பார்க்கிறோம், அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன பார்க்கிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் வழியா பார்க்கிறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் என்ற டாபிக் பர்டிகுலர் தனியா பார்க்கலாம். ஸோ பேக் டு அ இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு கோடிங் கொடுத்தாச்சு. இந்த மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ நான் இமேஜின் பண்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏன்ற ஒரு கிளாஸ், பின்ற ஒரு கிளாஸ், சின்ற ஒரு கிளாஸ், மொத்தம் 3 கிளாஸ். அப்ப இந்த 3த்துல எனக்கு 2 பேரண்ட் ஒரு சைல்டு, இதானே மல்டிபிள்ல பார்த்தோம், 2 பேரண்ட் ஒரு சைல்டு. அப்ப அந்த 2 பேரண்ட்டுக்கும் நான் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன், அப்ப 2 பேரண்ட்டுக்குமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்ற கான்செப்ட் குள்ள வரப்போ நான் ஏன் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், என்கிட்ட இருக்கிறது 2 பேரண்ட். அப்ப நான் எந்த பேரண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவேன், எந்த பேரண்ட ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுவேன், ஏன்ற பேரண்ட டிக்ளேர் பண்ணுமா, பின்ற பேரண்ட டிக்ளேர் பண்ணுவான்ற கன்ஃபியூஷன்லயே என் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா ஸ்டக் ஆயிடும். ஸோ இதான் என்ன சொல்றாங்கன்னா டைமண்ட் ப்ராப்ளம் சொல்றாங்க. லைக் இட் வில் பி ஸ்டாப்பிங், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணதான் என்ன வந்துச்சுன்னா இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ தட் வைஸ் வி கிரியேட்டிங் அ கீவேர்ட் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட் கிளாஸ் ஏவை டிக்ளேர் பண்றேன். அந்த ஏக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு மெத்தடை கலெக்ட் பண்றேன். லைக் ஒரு மெத்தடை என்ன பண்றேன், டிஃபைன் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்னா அகைன் ஐ கிரியேட்டட், என்ன கிரியேட் பண்றேன்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். என்னோட இன்னொரு பேரண்ட் பிக்கு கிரியேட் பண்றேன். அதுலயே என்ன பண்றேன், ஒரு மெத்தடை கலெக்ட் பண்றேன். ஸோ அதுலயே என்ன பண்றேன்னா டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா சின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்றேன். சி இஸ் அ மை சைல்டு கிளாஸ். எனக்கு தெரியும் இது பேரண்ட், கீழே இருக்கிற சி வந்து என்னோட சைல்டு. அப்போ எனக்கு சில வந்து ஃபர்ஸ்ட் எதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவேன்ற கன்ஃபியூஷன்ல தான் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நம்ம தான் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம்ல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட் இம்ப்ளிமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டெண்டுக்கு பதில் என்ன பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட்னா ஆல்ரெடி இருக்க ப்ராசஸை ஹோல்ட் பண்ணி ஐ வில் பி எக்ஸ்டெண்ட் தி ப்ராசஸ். பட் இம்ப்ளிமெண்ட் அப்படி கிடையாது, ஆல்ரெடி இருக்க ப்ராசஸ்லயே நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் ஹேட் ஆன் பண்றேன், அதை வளர்க்கல, அதுலயே என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் ப்ராசஸை ஆட் பண்றேன் அப்படின்ற கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி என்னோட ஏன்ற பேரண்ட்டையோ பின்ற பேரண்ட்டையோ என்ன பண்றேன், சிங்கிள் ஆஃப் சி சைல்டு கிளாஸ்ல டிக்ளேர் பண்றேன். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லைக் ஒரு சைல்டு மல்டிபிள் பேரண்ட்ஸ். அப்ப இன்டர்ஃபேஸ் கொடுத்ததுனால இது பாசிபிள் ஆச்சா, இம்ப்ளிமெண்ட்ன்ற கீவேர்ட் வச்சு நான் என்ன பண்ணேன், அதை பாசிபிளா மாத்துறேன்னா அடுத்தது கீழே என்ன பண்றேன், அதுக்குள்ளேயே நான் கிரியேட் பண்ண 2 மெத்தடையுமே என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன் வித் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்றேன்னா ஷோன்றதை டிக்ளேர் பண்ணி ஃப்ரம் ஏ கிளாஸ். ஓகேவா,
அடுத்தது டிஸ்பிளேன்றதை டிக்ளேர் பண்ணி நான் என்ன பண்றேன், ஃப்ரம் பி கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் மெத்தட்குள்ள வந்து என் ஒரே ஒரு சைல்டுக்கு 2 பேரண்ட் கிட்ட இருந்தோ டேட்டா வாங்குற மாதிரி என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 மெத்தடையும் கால் பண்றேன். ஆப்ஜெக்ட் டாட் ஷோ, ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்டை வச்சு 2 மெத்தடை கால் பண்றேன். ஸோ இது எப்படி பாசிபிள் ஆச்சு? லைக் இப்போ நான் கொடுத்துருந்தா எனக்கு கன்ஃபியூஷன் ஜோன்லயே இருந்திருக்கும். தெர் இஸ் நோ பேரண்ட், மல்டிபிள் பேரண்ட்னால எந்த பேரண்ட் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண முடியுமா? No, there is only one class, like child class, it is a same. அப்ப எனக்கு மல்டிபிள் கிளாஸஸ்க்கு சான்சஸ் கிடையாது. அப்ப மல்டிபிள் பேரண்ட்ஸ் மல்டிபிள் கிளாஸஸ்க்குள்ள லைக் சைல்டு கிளாஸ் கூட டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி ஒன் வே இஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம், அதுவும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல.